எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, த இன்டைரக்ட் அட்டாக் அண்ட் ஹிந்துசம் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஹிந்துசம் நல்லா தானே இருக்குது, ஹிந்துசம்க்கு என்ன குறை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. நம்ம 80% இந்தியாவில் இருக்கணும், நம்ம நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கோம், எந்த அட்டாக்கும் இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அட்டாக்ன்றது ஒன்று இன்டைரக்டாக நடந்துகிட்ருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்பர் 1 என்ன அப்படின்னா இப்போ கிறிஸ்மஸ் நடந்துச்சு ஆக்சுவலாக. சரிங்களா, கிறிஸ்மஸ் நேற்று நடந்துச்சு. நேற்று நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஜீசஸ் இந்த டிசம்பர் 25 தான் பிறந்தாருன்னு சொல்கிறதுக்கு எந்த சாட்சியமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் இந்த டேட்டில் பிறக்கல, ஒரு அனுமானத்தின் பேரில் தான் இந்த டேட்டில் அவங்க கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தோன்னா சாண்டா கிளாஸ் அப்படின்றவருக்கும் கிறிஸ்டியன்ஸ் இந்த கிறிஸ்மஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது வேறு ஒரு மதத்தோட ஒரு நிகழ்வு ஆக்சுவலாக. அதையும் இதையும் கம்பைன் பண்ணி அதை தான் கிறிஸ்மஸோட இது பண்ணி சாண்டா கிளாஸ் ப்ளஸ் கிஃப்ட் தருவார் கிறிஸ்மஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், அதை பற்றி நம்ம எந்த குறையும் சொல்ல போகிறதில்லை. ஆனால் ஒரு பொய்யான விஷயத்த அவங்க கொண்டாடுறாங்க. ஃபைன், கொண்டாடட்டும், அது அவங்க நம்பிக்கை. ஆனால் இதை பற்றி யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதே ஒரு ஹிந்துசம் அப்படின்ற வரும்போது அதோட பண்டிகைகள், ஃபார் எக்ஸாம்பிள் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு வரும்போது என்னென்னா விநாயகர் தலையை வெட்டி விட்டு புத்தர்னு தான் இருந்தார், அவர் தலையை வெட்டிட்டு விநாயகர் தலையை வச்சிட்டாங்க. இப்போ தீபாவளி வந்துச்சுன்னா அது நரகாசுரன், அவங்க அவர் தமிழர், நரகாசுரன் தமிழர். ஆனால் என்னென்னா அவங்க தமிழனை கொண்டுட்டு அந்த பண்டிகை தீபாவளி பண்டிகை அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ராவணன் தமிழன், அயோத்தியாவப்போ நாங்கள் கொண்டாட மாட்டோம், ராமநவமி அந்த மாதிரிலாம் வரும்போது கொண்டாட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொன்னோம். ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உண்மையான ஒரு திரிபு இருக்கிற ஒரு மதத்தின் பண்டிகையை அவங்க விமர்சிக்காமல் நம்ம ஹிந்து மதத்தை மட்டும் தேவையில்லாமல் விமர்சிக்கிறதுக்கு நம்ம பார்த்தோன்னா இவங்களுக்கு ஹிடன் அஜெண்டா ஏதோ இருக்குன்றது நல்லா தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, நிச்சயமாக அது ஹிந்துசம் அழிக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான், அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவங்க பண்ணுறாங்கன்னு நல்லா தெரிய வரும். ஸோ நீங்கள் ஹிந்து மக்கள் அப்படி சொல்லக்கூடிய நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கூட்டத்தை நம்பக்கூடாது அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.